ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கான சில கிளீனிங் வேலை எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதோட என்னோட டெய்லி லைஃப் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த vlog பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த vlog. காலையில் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. நான் வந்துட்டு சரி கொஞ்சம் வந்துட்டு க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட vlogல வந்துட்டு கிச்சன் கிளீனிங் வீடியோ வந்து போட்டிருந்திருப்பேன். பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பெருசா ஒட்டடை அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காது வீட்டில். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் கிளீனிங் மட்டும்தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக இது மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த வீக் வந்துட்டு ஊருக்கு போகிறோம். ஸோ கொஞ்சம் இதையும் வந்து முடிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகும்போது வீடு அப்படியே போட்டு போகிறது அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஒரு செல்ஃப் இருக்கும். நம்ம என்னதான் வந்துட்டு நீட் பண்ணி வச்சாலும் எந்த பொருளை கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற இடம் தான் இந்த கீழ் செல்ஃபி. இது வந்து டிவி வைக்கிற இடம். எங்கள்கிட்ட இன்னும் டிவி வாங்காதனால நாங்கள் வைக்கல. ஸோ இது 2 இடம் தான் பார்த்தீங்கன்னா, எதை கொண்டு வந்தாலும் நான் சரி என் ஹஸ்பண்டும் சரி, என்னையும் சொல்ல முடியாது. ஸோ 2 பேருமே வந்துட்டு இதில் தான் கொண்டு வந்து வைப்போம். பாப்பாவும் அப்படிதான். ஸோ அதனால இதை ஃபுல்லாக வந்துட்டு இன்னைக்கு க்ளீன் பண்ணிடுவோம். இதில் நிறைய வந்து என்னென்னமோ டேப்லெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. என்னென்னமோ டேப்லெட்டு, அப்புறம் வந்துட்டு பேப்பரு என்னென்னமோ இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு, ஸ்க்ரூ ஆணி எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து தனியாக டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா பாப்பா கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இந்த உண்டியல் பற்றி வந்துட்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் vlogல வந்து சொல்லியிருந்திருப்பேன். பாப்பாக்காக வந்துட்டு காசு சேர்த்து வச்சிட்ருக்கோம் எஜுகேஷ்னலுக்காக. ஸோ அந்த உண்டியல் வந்து கீழே இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு மேலே தூக்கி வச்சுட்டு இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எத்தனை நாளைக்கு இப்படியே க்ளீனாக இருக்கும் என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்கும். பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தா. காலையில் குழம்பு எல்லாமே வச்சுட்டேன். சரி ரைஸ் மட்டும் வைக்க வேண்டியது இருந்துச்சு, அதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கோல்டு இருக்குது. ஸோ அவளுக்கு எப்பயுமே கோல்டு இருக்க டைமில் வந்து நான் டைரெக்டாக டாக்டர்கிட்ட போக மாட்டேன். கொஞ்சம் சளி வந்து அதிகமானால் தான் போவேன். வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை, துளசி இலை வந்துட்டு வாங்கி பக்கத்தில் ஒருத்தவங்க வளர்க்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதில் ஒரே ஒரு கல்லுப்பு வச்சு இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாறு வரும். அதாவது 1 வயசுக்குள்ள இருக்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 சங்குக்கும் கம்மியாக தான் ஊற்றணும். பாப்பாவுக்கு 1.5 வயசு இருக்கும். அவளுக்கு நான் 1/2 சங்குக்கும் கம்மியாக தான் வந்து ஊற்றினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைலாம் நம்ம அரைச்சி ஊற்றும்போது ரொம்ப எஃபெக்ட் காட்டும். சம்டைம்ஸ் வந்து லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கணும். பாப்பாவுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் வந்து ஊற்றினேன். கொஞ்சம் உப்பு போட்டதுனால பெருசாக வந்து எதுவும் ஆகாது. அவளை அப்படியே வந்து குடிச்சுப்பா. பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். பாப்பாவுக்கு லஞ்ச் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு 2 பேருமே ரெஸ்ட் எடுத்துட்டு, மணி பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். பாப்பா தூங்கி எழுந்துட்டா. சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கார்லிக் பிரெட் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பிரெட் வாங்கி பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆச்சு. நாளையோட வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் முடியறது. சரி இன்னைக்கு இதை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லிக் பிரெட் டோஸ்ட் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 2, 3 பல் எடுத்துட்டு நல்லா பொடியாக அதை வந்து சாப் பண்ணிக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு நான் வீட்டிலேயே விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து சீஸ் பார்த்தீங்கன்னா துருவி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால இந்த சீஸ் ஸ்லைஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால அதை சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் இதை செய்ய போகிறீங்க, சீஸ் வாங்க போகிறீங்கன்னா துருவுற மாதிரி வந்து சீஸ் வந்து வாங்கிக்கோங்க. அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு கிண்ணத்துல வந்துட்டு பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். இது கூட பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பூண்டு ஆட் பண்ணிட்டு, இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் எங்களோட வரமிளகா. இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாக உப்பு அண்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட பிரெட்டில் வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். 2 பக்கம் அப்ளை பண்ணனால பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்துட்டு நார்மலாக பட்டர் மட்டும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருக்க சீஸ் வந்து வச்சுட்டேன். இதை குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ணணும். அதே மாதிரி மூடி போட்டு தான் வந்து குக் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த சீஸ் நல்லா வந்து மெல்ட் ஆகி ரொம்ப
சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வந்து நான் பட்டர் அப்ளை பண்ணிட்டேன் தவால. இதில் வந்துட்டு 2 பிரெட் ஸ்லைசஸ் வந்து வச்சுட்டேன். பாப்பா இதை சாப்பிடுவாளா என்னன்னு தெரியல. அவளுக்கு மட்டும் தனியாக வந்துட்டு நார்மலாக வந்துட்டு சீஸ் போட்டு பட்டர் போட்டு அவளுக்கு தனியாக டோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியாது. இன்னும் துருவி போட்டிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கணும்ல, அதுக்கோசரம் சொல்கிறேன். பட் டேஸ்ட் வந்து கடையில் கிடைக்கிறத விட சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தியாகவும் கூட நம்ம வீட்டில் பண்ணும்போது. ஏன்னா கடையிலன்னுங்கும் போது மயோனைஸ் அது இதுன்னு ஆட் பண்ணுவாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த சீஸ் போட்டது வந்துட்டு கொஞ்சமாக ஊட்டினா அவள் சாப்பிட்டா. ஸோ அதனால வந்துட்டு அவளுக்கும் அதே வந்து கொடுத்துட்டேன். அந்த மிளகா விதை இருக்கு இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ், அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வெறும் சீஸ் இருக்க மாதிரி பிரெட் மட்டும் அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டு அவளும் கொஞ்சம் சாப்பிட்டா. பாப்பாவுக்கு ஏற்கனவே நான் பிரெட் எல்லாம் கொடுத்து பழகிட்டேன். ஸோ அதனால அவள் வந்து சாப்பிட்டுப்பா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock 5:30 இருக்கும். அதுக்கப்புறமா 2 பேருமே போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ விளக்கெல்லாம் பொருத்தி சாமியெல்லாம் கும்பிட்டோம். பாப்பா வந்துட்டு கொஞ்சம் இப்போ 1.5 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு அவள் ரொம்ப வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளோட பிஹேவியர்லலாம் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. மேபி வந்துட்டு கொஞ்சம் இப்படிதான் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டால், சிஸ்டர்லா வீட்டில் ஃபர்ஸ்ட்லாம் கொண்டு போய் விட்டால் விளையாடுவா. பட் ஆனால் இப்போல்லாம் அவங்கள்ட்ட இருக்கவே மாட்டேங்கிறா. என்கிட்ட தான் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. நான் எங்கேயாவது விட்டுட்டு வந்தால் கூட ரொம்ப வந்து அழுகிறா. அதே மாதிரி சாப்பிட்றதும் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா, இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இட்லி தான் வந்து பண்ண போறோம். அது கூட உருளைக்கிழங்கு குருமா தான் வந்து செய்ய போறேன். உருளைக்கிழங்கு குருமாக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா சோம்பு, கூடவே கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா முந்திரி. இத வந்துட்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க உங்களோட காரத்த பொறுத்து. இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல வந்து இஞ்சி, பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டுட்டு, இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து குருமான்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் நம்ம இந்த மசாலா அரைக்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃப்ளேவரில் இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி இலையும் கல்பாசி போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு தாளிச்சிட்டு, கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கணும். நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் வந்து போட்டிருந்தேன். கூட கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணி, கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த குருமா பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னர் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு நானுமே வந்து சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் அந்த அன்னைக்கு வந்துட்டு லேட்டாக வருவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் எங்களுக்கு வந்துட்டு அந்த அன்னைக்கே முடிஞ்சுச்சு. அதுவும் வீடு க்ளீன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு பெரிய வேலையே பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் தான். அது வந்து நான் அன்னைக்கே முடிச்சுட்டேன். ஸோ இந்த செல்ஃப் மட்டும் தான் வீட்டிலேயே க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ இதையும் முடிச்சதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு ரெடின்னு தான் வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் பொங்கல் வர்றதுக்கு முன்னாடி அம்மா வீட்ல க்ளீன் பண்ணி வெள்ளையெல்லாம் அடிப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் வெள்ளையெல்லாம் அடிக்கல. சும்மா க்ளீன் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணால் வெள்ளை அடிப்பீங்களா? இல்லை வந்து ஜஸ்ட் வந்து க்ளீன் தான் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.